சிவிலியன்ஸ் என்று சொல்லக்கூடிய பொதுமக்களை, தாய்மார்களை, பச்சை குழந்தைகளை, பாதுகாப்பு இல்லங்களில் தங்க வைக்கப்பட்டவர்களை, மருத்துவமனையில் இருந்தவர்களை, யாழ் நூலகம் உள்ளிட்ட அறிவு சார்ந்த தமிழுடைய சொத்துக்களை, இந்து கோயில்களை, சர்ச்சுகளை, இஸ்லாமியர்கள் தொழுகை செய்கின்ற பள்ளி வாசல்களை அனைத்திலும் குறிபார்த்து கொண்டு போட்டான். இது பாதுகாக்கப்பட்ட பகுதி என்று அறிவிக்கப்பட்டு உலகத்தின் கண்காணிப்பின் இருந்த இடங்களிலே குண்டை மிச்சம் செய்யாமல், குண்டை அதிகமாக வீணாக்காமல் குறிபார்த்து கொத்து கொத்தாக மக்களை கொன்று ஒழித்தானே, அந்த காட்சிகள் தானே இங்கு படமாக்கப்பட்டிருக்கிறது. 12 வயது பாலகன் பாலச்சந்திரன் போராளி அல்ல. எங்கள் இசைப்பிரியா போர்க்களத்தில் இருந்து அந்த பூ அழிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பூக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பிஞ்சுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை மழை செல்வங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது.